இப்போ விஜய் சார் குறித்து இந்த செய்திகள் 2 நாட்களாக வந்து நம்மளால பார்க்க முடியுது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நிறைய விமர்சனங்கள். விஜய் லேஸ்பட்ட ஆளுன்னு நினைக்காதீங்க. அதுல என்ன தவறு இல்லைன்றதை யார் சொல்ல முடியும்? நான் சொல்றேன் அவங்களுக்குள்ள உறவு இருக்குதுன்ற. நேற்று பாருங்க எவ்வளவு உற்சாகமா வந்தாரு. இப்போ இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லைங்க, இது சாதாரணமான நிகழ்வு தாங்க. இன்னைக்கு இந்தியாவில் சினிமா உலகில் இது சர்வசாதாரணம். அரசியல் ரீதியாக விஜயை கார்னர் பண்ண முடியாதவங்க இன்னைக்கு அவருடைய செல்வாக்கை எப்படியாவது குறைச்சிட முடியுமான்றதுக்காக படாத பாடுபடுறாங்க. இந்த அவதூறு பிரச்சாரம், இந்த தனிப்பட்ட விஷயங்களை பொதுவெளியில் அவருக்கு எதிராக திருப்பினது திமுகவினுடைய சதி எதுவுமே எடுபடலை. விஜயை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம், அரசியல் ரீதியாக அவரை கேள்வி கேட்கலாம், அதில் தப்பே கிடையாது. ஆனால் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஒரு விஷயங்களெல்லாம் எடுத்து விவாதித்து அவரை சிறுமைப்படுத்தணும், அவரை அமைதிப்படுத்தணும், சைலன்ஸ் பண்ணலான்னு நினச்சாங்கன்னா அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும், நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் தே ஆர் இன் ஃபார் ரூட் ஷாக். அவங்க அதிர்ச்சிக்கு ஆளாவாங்க. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மக்களை அன்பு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு CK மதிவண்ணன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்பவும் நீங்க விஜய் சார் குறித்து பேசும்போது சொல்லுவீங்க, விஜய் சார் ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதர்னு சொல்லிட்டு. இப்போ விஜய் சார் குறித்து இந்த செய்திகள் 2 நாட்களாக நம்மளால பார்க்க முடியுது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நிறைய விமர்சனங்கள், அது நெகட்டிவா வந்துட்டு இருந்தது. இந்த விமர்சனங்கள்லாம் பார்த்து விஜய் முடங்கி வீட்லயே இருந்துருவாரு, இதுக்கப்புறம் விஜய் வெளியே மக்களை சந்திக்க மாட்டார் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தவிடுபடி ஆக்குற மாதிரி விஜய் அவர்கள் இந்த மக்கள் சந்திப்பை தஞ்சாவூர்ல நடத்தி முடிஞ்சிருந்தார் சார். மீண்டும் மக்களை ரொம்ப உக்கிரமா இப்போ திமுக குறித்து விமர்சனம் பண்றாரு. எப்படி பாக்குறீங்க சார்? அதான் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் தான். அதாவது இந்த அவதூறு பிரச்சாரம், இந்த தனிப்பட்ட விஷயங்களை பொதுவெளியில் அவருக்கு எதிராக திருப்பினது திமுகவினுடைய சதி எதுவுமே எடுபடலை. அதாவது 2 விஷயத்தில் அவர் அது எந்த அளவும் பாதிக்கல. அவர் முன்னை விட ரொம்ப உற்சாகமாக தான் அந்த கூட்டத்தில் பேசினார். பல நல்ல விஷயங்கள், கிரிட்டிசிசம் கூட ரொம்ப ஷார்ப்பாக வச்சார். அது நான் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ் ஆல்வேஸ் ஏ மெச்சூர்டு பர்சன். அவர் நிதானமான ஆள், ரொம்ப குயிக்காக ரியாக்டும் பண்ண மாட்டார், எடுத்தங்கவுத்தன்னு பேச மாட்டார். ஏதாவது பேசணும்னா தனக்கு தெரிஞ்ச விஷயத்தான் பேசுவார். நேற்று கூட பாருங்கள் எவ்வளோ நேர்மையாக பேசுகிறாருன்னா, எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் விவசாய குடும்பத்தில் பிறக்கணும்னு, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் வரணும்னு நினைக்கிறேன்ற ஆனஸ்டான ஆள். தனக்கு தெரிஞ்சது தெரியாது எல்லாம் சொல்கிறாரு. அதனால் அவரை பொறுத்தவரையில் இந்த அவதூறு பிரச்சாரங்கள், எதிர்மறையான தாக்குதல், இதனால் அவர் ஒன்றும் பயந்துருவார், அவர் வெளியே வர மாட்டார்னு யாராவது நினைச்சாங்கன்னா அவங்க தே ஆர் லிவிங் இன் ஃபூல்ஸ் பேரடைஸ். நேற்று பாருங்க எவ்வளோ உற்சாகமாக வந்தார், எவ்வளோ ஷார்ப்பாக அட்டாக் பண்ணார். அது எந்த மாற்றத்தையும் சலனத்தையும் அவர்கிட்ட ஏற்படுத்தலை. அதே போல் தான் மக்கள் உணர்வு பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று யூடியூப்பில் அவருடைய ஸ்பீச் வரும்போது ஒரு கட்டத்தில் 1 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க. யூடியூப்பில், டிவியில் பார்க்குறதெல்லாம் தனித்தனி பாலிமரில். ஏன்னா நிறைய டிவிக்கள் பண்ணாங்க. நான் சொல்கிறது யூடியூப்பில் அதை பார்த்தது 1 லட்சம் பேர் அவருடைய பேச்சை கேட்குறாங்க. இது வேலூரில் கேட்டதை விட அதிகம்னு சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு அதில் டேட்டா இல்லை. ஆனால் இது 1 லட்சத்துக்கு மேலானவர்கள் பார்த்தார்கள் ஒரே ஒரு யூடியூப் சேனலில். அப்படின்போது அது நிச்சயமாக மக்களிடையே அவருக்கு இருக்கிற ஆதரவு இம்மி அளவும் குறையலை. பெண்கள், இளைஞர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த மாநாட்டுக்கு, எந்த கூட்டத்துங்க இப்படி ஆட்கள் தடையை தாண்டி எகிரி குதிச்சு ஓடுறாங்க. ஒரு தலைவர்கள் பார்க்கறதுக்கு அவர் முகம் தரிசனம் கிடைக்காதான்னு நினச்சி இன்னைக்கு எந்த கட்சியிலும் இப்படியெல்லாம் நடக்காதுங்க. அப்போ இவ்வளோ பொய் பிரச்சாரம், இவ்வளோ அவதூறு, அவரை தனி வாழ்க்கையை பற்றி கேவலம், அதுவும் ரிப்யூட்டட் சேனலாக இருக்கிற சன் நியூஸு, இது மாதிரி தினகரன் பத்திரிகைலாம் ஒரு பக்கம் போடுறான். இப்போ இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லைங்க, இது சாதாரணமான நிகழ்வு தாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒருத்தர் கணவன் மனைவியிலிருந்து விவாகரத்து பெறுவதோ, மனைவி கணவன் கிட்டேருந்து விவாகரத்து பெறுவதோ, இது சாதாரணமான ஒரு விஷயம்.
பல குடும்பங்களில் இன்னைக்கு இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற விஷயம். சினிமா உலகில் இது சர்வசாதாரணம். ஆனானப்பட்ட புகழ்பெற்ற அமீர் கான், பாலிவுட் ஆக்டரு, அவர் மனைவி வந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா? ஸோ இது வந்துங்க ஒரு சின்ன விஷயம். இதை வந்து பூதி பெருசாக்குறாங்கன்னா, அரசியல் ரீதியாக விஜயை கார்னர் பண்ண முடியாதவங்க, அரசியல் ரீதியாக அவருடைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல முடியாதவங்க, அவர் கேட்கிற கேள்விகளுக்கு விடையளிக்க தவறுபவர்கள் இன்னைக்கு அவருடைய செல்வாக்கை எப்படியாவது குறைச்சிட முடியுமான்றதுக்காக படாத பாடு படுறாங்க. கரூர்லயே பட்டாங்க. அவர் ஒரு கொலையாளி, கிரிமினல் அப்படிலாம் முத்திர குத்த. ஆனால் அந்த முயற்சி முழுமையாக தோல்வி அடைஞ்சது. கரூருக்கு அப்புறம் அவர் கிராஃப் ஏறிச்சு. அதனால் வந்துங்க விஜயை பொறுத்த வரையில் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம், அரசியல் ரீதியாக அவரை கேள்வி கேட்கலாம், அதில் தப்பே கிடையாது. ஆனால் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஒரு விஷயங்களெல்லாம் எடுத்து விவாதித்து அவரை வந்து சிறுமைப்படுத்தணும், அவரை அமைதிப்படுத்தணும், சைலன்ஸ் பண்ணலான்னு நினச்சாங்கன்னா, அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும், நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும், தே ஆர் இன் ஃபார் ரூட் ஷாக். அவங்க அதிர்ச்சிக்கு ஆளாவாங்க. அவர் நேற்று மீட்டிங் தஞ்சாவூரில் பார்த்தேன், யூஷுவலை விட நல்லா ரொம்ப ஜோவியலாக இருந்தார். ரொம்ப கிண்டலும் கேலியுமா, நான் டெல்டாக்காரன்னு சொல்லிட்டு ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொன்னார். டெல்டாக்காரன் யார் சொன்னது நமக்கெல்லாம் தெரியும். மு.க. ஸ்டாலின் தான் சொன்னார். ஒரு முதல்வர் வந்து அப்படி போய் நான் இந்த பகுதிக்காரன்லாம் சொல்கிறதே தப்பு. நீங்கள் முதல்வர் ஆகிட்டிங்கன்னா யூ ஆர் ரெப்ரசன்டிங் என்டையர் தமிழ்நாடு. அதில் என்ன அங்கே போய் நான் டெல்டாக்காரன்றது? இந்த மோடி ஒரு ஊருக்கு போய் அந்த குல்லாவை வச்சுக்கிட்டு வணக்கம்னு வரீங்க, அப்புறம் மலையாளத்தில் நமஸ்காரம்னு வரு. இதெல்லாம் வந்துங்க வெத்து வேட்டு ஏமாத்துற வேலைங்க. பீயிங் ஏ சீஃப் மினிஸ்டர், ஈ ரெப்ரசன்ட் த ஹோல் ஆஃப் தமிழ்நாடு. இந்த பக்கம் சொல்கிறீங்கல்ல, ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்ன்றீங்களா, அங்கே தமிழ்நாடு, அப்புறம் அங்கே போய் டெல்டா வெல்லட்டும்னு சொல்லுங்களேன். ஸோ அதனால் விஜய் வந்து நேற்று நல்லா அட் இஸ் பெஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். அவருடைய அந்த சில அனௌன்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ட்ரையல் தான், ரீல்ஸ் தான், நியூஸ் ரீல் தான், தலைப்புச் செய்திகள் தான். முழுமையான அறிக்கை அநேகமாக இன்னொரு வாரம் 10 நாளில் வெளியாக போகுது. அதில் நிறைய விஷயம் இருக்குன்றதுக்கு இதெல்லாம் இண்டிகேஷனாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அதாவது வந்து ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுகிறாரு விஜய். லேஸ்பட்ட ஆளுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த பூர்வ ஜென்மம் மறு ஜென்மம்லாம் அவர் சும்மா சொல்லியிருந்தாருன்னா, அவரை உடனே ஆர்எஸ்எஸ் பழமைவாதி, பெரியார் கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு மறுஜென்மத்தை பற்றி பேசுகிறாருன்னு கீழ்ச்சிருவாங்க. அம்மாளுங்க தான் அவர் எங்கே தடுக்கி விழுவார்னு பார்த்துட்டு இருக்காங்களே. ஆனால் அவர் சொன்னால் அது இருக்குதோ இல்லையோ அப்படின்னு ஒன்று இருந்தால், இப்போ கமல்ஹாசன் கூட ஒரு வாட்டி சொல்றார், கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்வாரு. அந்த மாதிரி மறுஜென்மம்னு ஒன்று இருந்தால், நான் ஒரு விவசாயியாக பிறக்கிறேன்னு சொல்ல, விவசாய குடும்பத்தில் பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது வந்து அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி துண்டெல்லாம், பச்சை துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் ஒரு அதாவது விவசாயிகளை அவர் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரத பப்ளிக்காக சொல்கிறார். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அதில் எனக்கு மிகவும் பிடித்தது என்னென்னா, இந்த 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்க பயிர்க்கடன் வாங்கியிருந்தா அவங்களுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணிடுறேன்னு சொல்ல, எடுத்தங்கவுத்தேன்னு அதன் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து அதை வந்து தள்ளுபடி பண்ணுறதா இல்லையான்னு நான் முடிவு பண்ணுவேன். ரொம்ப அளந்து பேசுகிறாரு. செய்வேன், நீட்டு உத்தரவுக்காக இது பண்ணிவிடுவோம், அதை பண்ணிவிடுவோம், அப்படிலாம் டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணிவிடுவோம்லாம் சொல்ல. இவர் ஏன் இவ்வளோ கேர்ஃபுல்லாக வார்த்தைகளை சூஸ் பண்ணுறாருன்னா, இவருக்கு அபரிமிதமான நம்பிக்கை இருக்கிறதா நான் பார்க்குறேன். நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம், அப்போ வாக்கை கொடுத்துட்டா காப்பாற்றணும். ஸ்டாலின் மாதிரியோ உதயநிதி மாதிரியோ இருக்க முடியாது. அவர் ஒன்று சொன்னார்னா அதை செஞ்சிருவார். ஸோ அந்த அடிப்படையில் தான் இவ்வளோ போடுறாரு. சாத்தியக்கூறுகளை நான் ஆய்வு செய்து இந்த பயிர்க்கடனை கூட்டுறவு வங்கிலாம் வாங்கியிருக்கிறதெல்லாம் தள்ளுபடி பண்ணுவேன்னு அதில் எவ்வளவு நல்லா ஸ்டடி பண்ணியிருக்காரு பாருங்க. சும்மா அப்படி வெத்து வேட்டு இல்லை. 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்க வாங்கி இருக்கிற இதே கண்டிஷன் தான், வாங்கி இருக்கிறது 50%. அடுத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2 ஏக்கருக்கு கம்மியாக இருக்கிறவங்கள அவர் ஒரு கண்டிஷன் போட்டார் பாருங்க. இப்போவே முன்னாலேயே என்ன சொல்கிறாரு, மத்திய அரசிலோ மாநில அரசிலோ யாரும் அவங்க குடும்பத்தில் வேலையில் இல்லைன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. இன்னைக்கு பேங்க்கு ஆஃபீஸர் ஆகிறவங்க, எம்ப்ளாயாக இருக்கவங்க கூட ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க ஃப்ரீ பஸ்ஸில் போகலாமா?
எதுக்கோ கண்டிஷன் போட்டார் இவர் குடும்பத் தலைவிகளுக்கு அந்த உரிமை தொகைக்கு. பஸ்க்கு எல்லாருமே போகலான்ட்டார். அதனால் ரொம்ப அளந்து பேசுகிறாரு. தான் சொல்கிற ஒரு விஷயத்தை செயல்படுத்தணுன்ற அந்த உத்வேகம் இருக்குது. சும்மா இதோட தேர்தல் பேச்சு அவ்வளோதான், அதோட அடுத்த தேர்தலுக்கு வருவோன்னு நினைக்கல. அதனால தான் அவர் ரொம்ப ஸ்டடி பண்ணுறாரு பாருங்க. எப்படி வகையாக 5 ஏக்கர் அதுக்கு மேலே இருக்கிறவங்க 2 ஏக்கர், ஆனால் அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஏன்னா நிரந்தர வேலை, பென்ஷனபிள் ஜாப் இதெல்லாம் இருந்தால் இல்லை. அப்போ அந்த குடும்பத்தில் விவசாயிகள் குடும்பத்தில் இந்த 2 ஏக்கர் கீழே இருக்கிறவங்கள இந்த கண்டிஷனில் இருந்தால் இன்ஜினியரிங் மெடிக்கல் உள்பட கல்வி செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. இல்லை, ஆனால் அது வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. எதுதாங்க சாத்தியம்னு சொல்லுவாங்க. அதாவது கூவத்தை மணக்க வைப்பேன் படகு விடுவேன் கலைஞர் சொன்னார். அண்ணாதுரை வந்து ரூபாய்க்கு 3 படி நிச்சயம், 1 படி லட்சியம் எல்லாம் சொன்னாங்க. கார்டு கவர் விலையை நான் குறைப்பேன்னு எம்ஜிஆர் சொன்னார். போன வாட்டி இவங்க தானே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்துட்டு நான் கொண்டு வருவேன் அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார. டாஸ்மாக்கெல்லாம் குறைச்சிருவோன்னு சொன்னாங்களே, குறைச்சிருக்கா கூடி இருக்கா? இன்னைக்கு 24/7 அன்லைசன்ஸ் பார் ஓடிட்டே இருக்கு. விடிய காலத்தில் 5 மணிக்கு போனால் கிடைக்குது. அதனால வந்துங்க சாத்தியம் இல்லை, சாத்தியம்ன்றது எப்படின்னா அதை சொல்கிறவன் செய்கிறவனுடைய மனசில் என்ன இருக்குதுன்னு தான். சும்மா இங்கேருந்து பேசினா சாத்தியம் இல்லை தான், நான் இங்கேருந்து பேசினா சாத்தியமாகும். அதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வார். ஏன் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏன் இவங்க அதாவது 9.5 லட்சம் கடனில் இருக்கும்போது இந்த மாநிலம் முழுகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து 1000 2000 ரூபாய் ஆக்குவேன்னு சொல்லுவாங்க, 8000 ரூபாவை 12000 ரூபாய் ஆக்குவேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இவங்களால செய்ய முடியும். இன்னொருத்தர் வந்து நான் வந்து 10,000 ஆக்குவேன் உதவித்தொகை, கருணை தொகையினார். அப்புறம் என்ன நல்ல காலம் உதவித்தொகைன்னு சொன்னார். இப்போ இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொன்னால் ஏன் ஒரு கல்லூரியிலேயோ இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கோ அல்லது இந்த கண்டிஷன்லாம் இதெல்லாம் இருக்குது. சும்மா சொல்ல 2 ஏக்கர் கீழே இருக்கிறவங்க எத்தனை பேர் இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இல்லாதவங்க எத்தனை பேர், இதெல்லாம் பார்த்து தானே சொல்கிறாரு. அவர் ஒன்றும் அப்படி அடித்து விடுறது இல்லை. அதனால் எனக்கு என்னவோ மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுங்க. இப்போ கலைஞர் குறித்து விஜய் அவர்கள் நேற்றைய தினம் வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருந்தார் சார். இப்போ கலைஞருடைய அந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து ஒரு மறைந்த தலைவர் இந்த மாதிரி என்ன விமர்சனம் பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணலையே. என்ன விமர்சனம் சொல்லுங்களேன். வெண்கல சிலைக்கு பேசியிருந்தார். அது கலைஞர் மீதான விமர்சனம் இல்லைங்க. அவர் மறைந்துட்டாரு. அவரா வந்து எனக்கு செலவைங்கன்னு சொன்னாரு இல்லை. அதாவது மக்கள் வரி பணத்துல நீங்க வந்து அது வந்து பாளையங்கோட்டை மாநகராட்சியா என்னன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு தகராறு ஆகி கோர்ட் வரைக்கும் போய் கோர்ட்ல தான் இதை சொன்னாங்க. ஓகே ஓகே. யார்? விஜய் ஒன்றும் சொல்லல. விஜய் மியர்லி ரிப்போர்ட்டட் தட் இன்சிடென்ட். ஒரு சம்பவம் இப்படி நடந்ததுன்னு சுட்டி காட்டுறதே கலைஞரை இழிவுபடுத்துறதா? அப்போ அதை சொன்ன ஜட்ஜி கலைஞரை இழிவுபடுத்திட்டாருன்னா அப்படிலாம் இல்லை. அதாவது மக்கள் உங்கள் கட்சி பணத்தை வச்சு செலவைங்க. இப்போ கடலில் வந்துட்டு பேனா சின்னம் வைக்கிறோம் 200 சில்லற கோடியில் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? திமுக சொன்னாங்க. அதை சீமான் நீ வெயிடா நான் உடைக்கிறேன்னு சொன்னாரா இல்லையா? அது சரி. இது என்ன வேஸ்ட்டு? 200 கோடியில் பேனா சின்னம் வைக்கிறதெல்லாம் நம்ம எவ்வளோ பேருக்கு வீடு கட்டி கொடுக்கலாம், எவ்வளோ ஏழைகளுக்கு திட்டங்கள் தீட்டலாம். அப்போ இது என்ன? கருணாநிதி வந்து தமிழ்நாட்டையே கண்டுபிடிச்ச ஒரு மாதிரியும் தமிழ்நாட்டை கக்கூஸ் பாத்ரூமுக்கு தாங்க இன்னும் அவர் பேர் வைக்கல பாருங்க. இப்போ திருத்தணியில் அண்ணா பஸ் ஸ்டாண்டுன்னு இருந்துருக்குது. இப்போ அதை புனரமைப்பு பண்ணி கலைஞர் 100ஆண்டு பஸ் ஸ்டாண்டுன்னு பேரை மாற்றுறாங்க. எடப்பாடி கூட இப்போ எதிர்த்து அறிக்கை விட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, வைங்க, அவர் நினைவு போட்டுறவும் 1-2 வைக்கலாம். எல்லாமே கருணாநிதி பேர்லன்னா இது என்ன நியாயம்? உங்கள் குடும்பத்து பேர் தான் இருக்கணுமா? காமராஜர் இல்லை, அதுக்கு முன்னால் ஆண்டவர்கள் யாரும் ஒன்றும் செய்யலையா? அதனால் இந்த விஷயத்தில் கோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சது. அந்த நகராட்சிக்கோ மாநகராட்சிக்கோ எனக்கு சரியா நினைவில்லை. அரசு பணம், மக்கள் பணத்தை எடுத்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு, முன்னாள் முதல்வருக்கு, அதுவும் ஆளுயர வெண்கல சிலை வைக்கிறதுன்றது அது அங்கே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆயிடுச்சு. அந்த போர்டில் மாநகராட்சி நகராட்சியோ அங்கே வந்து யுனானிமஸாலாம் ரெசல்யூஷன் போடல. அதுக்கு எதிர்ப்பு வந்தது. எதிர்த்தவங்க தான் அதை மீறி இவங்க பண்ணதால் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து வைக்கக்கூடாது, உங்கள் கட்சி பணம் இருக்குது இல்லை அதில் வச்சிங்கன்னு சொன்னாங்க. அதனால் இதில் போய் கலைஞரை வந்து பாராட்டினாருங்க. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. என்ன சொன்னார் தெரியுமா?
உங்கள் அப்பாவாலே முடியல, கலைஞராலே முடியாததை நீங்கள் வந்து பண்ண முடியுமான்னு சொன்னார். அது கலைஞரை புகழ்வதற்கு சமம். நான் 1000 கருத்து வேறுபாடு எனக்கு கலைஞர் மேலே உண்டு, அவர் ஆட்சியில் மேலே உண்டு. ஆனால் கலைஞர் வந்து ஒரு ஓயாத உழைப்பாளி, கடுமையான உழைப்பாளி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் உள்ள ஆள். அதிகாரிகளெல்லாம் அப்படியே வச்சு ஆட்டி வைப்பார். அதிகாரிகள் அவரை தவறாலாம் வழி நடத்த முடியாது. புரியுதுங்களா? ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், நல்ல ஆர்கனைசர். அதனால் அவருக்கு இருக்கிற நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து மறைக்க முடியாது. அவர் ஒரு நல்ல பேச்சாளர், தமிழ் ஆர்வலர், எழுத்தாளர், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அப்பா அவராலேயே முடியலப்பா. ஏதோ புகழ்ச்சி மாதிரி இல்லை சார், ஏதோ வஞ்சக புகழ்ச்சி. இல்லை வஞ்சக புகழ்ச்சி இல்லை. அதாவது நான் சொல்கிறேன் அந்த இன்சிடெண்ட் என்னன்னு. 1967 திமுக வந்து ஒரு முரண்பட்ட கூட்டணியை வச்சு ராஜாஜி, அப்புறம் கம்யூனிஸ்டுகள், அப்புறம் எல்லாரையும் வச்சு காங்கிரஸ் எதிர்ப்பை மையப்படுத்தி ஒரு கூட்டணி வச்சாங்க, ஜெயிச்சாங்க 67. அப்போ பார்லிமெண்ட் மெம்பராக இருந்த அண்ணாதுரை அவரே எதிர்பார்க்கல ஜெயிப்போன்னு, இல்லைன்னா அவர் சட்டசபைக்கு நின்று இருப்பார்ல. ஸோ பார்லிமெண்ட் மெம்பர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முதல்வர் ஆகிறாரு. துரதிருஷ்டவசமாக அவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லாமல் போகுது. 69 அவர் இறந்துடுறார். அப்போ கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வர்றார். ஆக்சுவலாக நெடுஞ்செழியன் தான் வந்திருக்கணும். அவர் தான் வந்து தம்பி வா தலைமை தாங்கவான்னு அண்ணாவே கூப்பிட்டவர். அவர் தான் சீனியர் ஆனோம். ஆனால் அன்னைக்கு வந்து எம்ஜிஆருடைய ஆதரவை கருணாநிதி பெற்று எம்ஜிஆருடைய செல்வாக்கால முதலமைச்சராக இவர் ஒரு 6வது 7வது ரேங்க்ல இருந்தாருங்க. இவர் அண்ணாவுக்கு அடுத்தவர் நெடுஞ்செழியன் தான். விஆர் நெடுஞ்செழியன், நாவலர் நெடுஞ்செழியன் சொல்லுவாங்க. ஸோ அவர் வரலாமல் இவர் வந்தார். இவர் வந்து 2 வருஷத்துலேயே அட்வான்ஸ் பண்ணிட்டார் அசம்பிளி எலெக்ஷனை. நார்மலாக 67 72 தானே வந்துருங்க, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே நடக்கணும். ஆனால் அட்வான்ஸ் பண்ணலாம், அதுக்கு அதிகாரம் இருக்குது. முன்கூட்டியே தேர்தலை நடத்தினார் 71. அந்த ஒரு முறை தாங்க திமுக ரீஎலெக்ட் ஆச்சு. ரீஎலெக்ட் ஆச்சுன்னு சொன்னால் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டது. அன்னைக்கு இருந்தது எம்ஜிஆர் பிரிஞ்சு போல, பிளவு இல்லை, ஒரே கட்சி, அண்ணா மட்டும்தான் இல்லை. ஸோ அந்த 71 எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னைய வரைக்கும் ஒரு 50-60 வருஷத்தில் திமுக நெவர் கெட் ரீஎலெக்டட். இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி. இதில் கலைஞர் எவ்வளோ பார்த்தாரு, கலர் டிவி கொடுத்தாரு, 15 கட்சி கூட்டணி, இப்போ ஸ்டாலின் 21 கட்சி கூட்டணி வச்சிருக்காருல, இதை விட பெரிய கூட்டணியெல்லாம் வச்சாங்க. நான் 2 விஷயம் அப்சர்வ் பண்ணுறேன். திமுக கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி கட்சிகளின் உதவி இல்லாமல் எப்போதும் வெற்றி பெற்றதில்லை. அதே நேரத்தில் எத்தனை கட்சி கூட்டணி வச்சாலும் தோத்து இருக்குது, அது ரீஎலெக்ட் ஆனதில்லை என்பது தான் வரலாறு. அதை சொல்லும்போது வஞ்சக புகழ்ச்சிலாம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கருணாநிதியாலே முடியல, அவ்வளோ திறமையான ஆள், நீங்கள் அதில் பாதி கூட இல்லை. இப்போ இவரை காக்கா பிடிக்கிறவங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் கருணாநிதியை கேவலப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. கருணாநிதியுடைய கால் அளவு கூட கிடையாதுங்க ஸ்டாலினுக்கு அனுபவம் இருக்குது, நீண்ட அனுபவம் இருக்குது. ஆனால் கலைஞருடைய திறமை, கலைஞருடைய ஆளுமை, கலைஞர் அப்படி நின்னா பேசிகிட்டு இருப்பாருங்க, கவிதை எழுதிடுவாருங்க. ஸ்டாலின் கிட்ட பேப்பரை கொடுத்தா 7வது கேள்வி 6வதுல படிச்சிருவாரு. அதனால் கலைஞர் வந்து ஸ்டாலினுக்கு கீழேன்னு திமுக காரங்க இப்போ காக்கா பிடிக்கிறதுக்காக பேசுகிறாங்க. நான் வந்து திமுக ஆள் இல்லை, திமுகவை விரும்புகிறோம் இல்லை. ஆனால் கலைஞருடைய அந்த திறமையை பாராட்டுறவன். அவரை வந்து இவங்க ஏதோ ஸ்டாலினுக்கு கீழே மோர் டேஞ்சரஸ் தேன் ஸ்டாலின்னா, இதை கலைஞர்னா, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. புரியுது சார். விஜய்க்கு வந்து இந்த மக்கள் ஆதரவு வந்து அதிகமாகவே இருக்குது சார். அது வந்து பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்து இருக்குது சார். அதுக்காக வந்து அதிமுகவும் திமுகவும் வந்து இந்த டீலிங் வச்சு தான் விஜய் வீழ்த்தணுமா சார்? அது எப்படி இது சாத்தியமா சார்? முதல்ல அது ஏன் சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க? இப்போ திமுக காலத்துல அதிமுக ஆட்கள் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க, அதிமுக காலத்துல திமுக ஆட்கள் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. எல்லாம் அந்த உறவுகள்லாம் நல்லா தான் இருக்குதுங்க. அதாவது வந்துங்க, நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நேற்று கூட ஒரு நேர்காணல்ல சொன்னேன். எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இந்த பஸ் அதிபர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதோ பெர்மிட்டோ ஏதோ ஒரு விஷயம், அதுக்காக ஒரு சாதகமா ஒரு விஷயத்துக்கு ஆளும் அரசை அணுகுவாங்க இல்லையா, எல்லாம் பெட்டி கிட்டிலாம் எடுத்துன்னு வந்து பார்த்துருக்காங்க எம்ஜிஆரை. எம்ஜிஆர் முதல் வார்த்தை என்ன சொல்லி, இது ஒருத்தர் போனவர் சொன்ன அனுபவம் எனக்கு. எம்ஜிஆர் என்னதமா சொல்லியிருக்காரு,
முதல்ல நீங்கள் போய் கோபாலபுரம் போய் கலைஞரை பார்த்துட்டு வாங்க, அவரை சரி பண்ணிட்டு வாங்க, அப்புறம் இங்கே வாங்க. ஏன்னா அவர் தான் கேள்வி கேட்பார், அவர் தான் பிரச்சனை பண்ணுவார். நீங்கள் அவரை போய் சமாதானப்படுத்தி சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாராம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜெயலலிதா பீரியடில் தாங்க இது இல்லைங்க, நான் அதை ஒத்துக்கிறேங்க. பர்சனல் அனிமாசிட்டி ஆயிடுச்சு. அதாவது வந்து திமுக காரங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது நிகழ்ச்சிக்கு அதிமுக காரங்க போனாலே கட்டம் கட்டிடுவாங்க, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு பர்சனல் அனிமாசிட்டி இருந்தது. திமுகக்கும் அதிமுகக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. மற்ற எல்லா காலகட்டத்திலும் எம்ஜிஆர் காலகட்டத்திலிருந்து பன்னீர்செல்வம், எடப்பாடி காலகட்டம் வரைக்கும் எல்லாம் ஒரு தாய் மக்கள் தான். அதனால தான் நீங்கள் பாருங்கள், எஸ்பி வேலுமணி மேலே எவ்வளோ சார்ஜஸ் சொல்லிட்டு இருந்தாங்க திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது. அப்புறம் தங்கமணி மேலே எவ்வளோ சொன்னாங்க, மற்ற அமைச்சர்கள் மேலே எவ்வளோ சொன்னாங்க. சரி, இவங்க ஏன் வந்த பிறகு அதெல்லாம் பெர்சீவ் பண்ணல? ஒன்றும் வேணாம். கொடநாடு கொலையில் தமிழ்நாடு அரசு ஏன் தீவிரம் காட்டல? 5 வருஷம் ஆகுது. ஸோ அதனால் அவங்களுக்குள்ள கிவ் அண்ட் டேக். அவங்க மட்டும் இல்லைங்க, திமுக அதிமுக மட்டும் இல்லை, எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. இதில் வந்து ஆல் இன் அவுட் தான், யூனிட்டி தான். இப்போ திமுக வந்துங்க ஒரு ப்ராக்டிக்கலான கட்சிங்க. அது வந்து 75 வருஷம் அனுபவம் இருக்குது, யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக விடாது. ஈவன் பிஜேபியோட கூட அவங்களுக்கு உறவு இருக்குது, ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னார் பாருங்க, உடனே வெள்ளைக்கொடையை தூக்கிட்டு ஓடிடுவீங்கன்னு டெல்லிக்கு. அது நடந்ததா இல்லையா? நிதி ஆயோக் கூட்டத்தில் 3 வருஷம் போகாமல் இருந்த ஸ்டாலின் அவர்கள் போன வருஷம் ஓடினார. ஏன் ஓடினாரு? பிரச்சனை தான் தீர்ந்துடுச்சா? பையனுக்கு பிரச்சனை வந்துடுச்சு, உடனே ஓடுறாரு. ஆக எதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாரு? கலைஞருடைய கொள்கை சித்தாந்தத்துக்கு ஒத்தவர் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர். இது வந்து அரசு விழா இல்லை, கட்சி விழா நடத்துது. இந்த நாணயம் வெளியிடுறதுல ஏன் வந்து ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ கூப்பிடல? எதுக்காக ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டாங்க? அப்படி பார்த்தா கூட நிதி அமைச்சர்ன்றவன் நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டுருக்கலாம். ஏன்னா அந்த நாணயத்தை வெளியிடுறது இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரின்றதால அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தமிழில் பேசுவாங்க. ஆக உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தயவு வேணும். இப்போ இந்த பக்கமும் டீலிங் பண்ணிக்கிறாங்க, அந்த பக்கமும் டீலிங். அதிமுக என்னங்க பெரிய பிரச்சனை? இப்போ எடப்பாடி வந்து ஸ்டாலின் கிட்ட பேச மாட்டாரா? ஸ்டாலின் வந்து எடப்பாடி கிட்ட பேசிக்க மாட்டாரா? அவங்க அப்பா இறந்தப்போ எவ்வளோ போய் பார்த்தாங்களா? பார்க்கலையா நீங்கள்? எதிரும் புதிருமாலாம் இல்லைங்க, அவங்களுக்குள்ள உறவுகள் உண்டு. இப்போ 2 பேரும் நீயா நானான்னு ஒரு 50 வருஷம் ஆயிடுச்சு. நீ போனா நான், நான் போனா நீ. நான் இருந்தால் 60% எனக்கு, 40% உனக்கு. நீ இருந்தால் உனக்கு 60 எனக்கு 40. வாழ வீடு இதான பாலிசி டீலிங்கு. அப்போ இது வந்து அவர் பகிரங்கமாக சொன்னார். அது என்னன்னா, என்னை வந்து மாற்றா நான் வர்றதை தடுக்கிறாங்க, வேற 2வது 3வது ஆள் வரக்கூடாது, நம்ம 2 பேரும் தான் மாறி மாறி திமுக அதிமுக இவங்க தான் ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் என்னை வந்து ஒரு மாற்றா நான் வர்றதை டீலிங் போட்டிருக்காங்கன்றாரு. அதில் என்ன தவறு இல்லைன்றதை யார் சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன் அவங்களுக்குள்ள உறவு இருக்குதுன்றேன். இல்லைன்னா அவ்வளோ ஊழல் விசாரணை பண்ணுமே, அவ்வளோ ஊழல் வழக்குகள் இருக்க, ஏன் சைலண்ட் ஆகிட்டீங்க? எதிர்கட்சியாக இருந்தபோது பேசுனதெல்லாம் இப்போ நீங்கள் செய்கிறீங்களா? அதே போல் ஓ பன்னீர்செல்வம் பேசினார், திமுகவில் இணைஞ்ச உடனே ஸ்டாலின் அன்பானவர், அரவணைக்கிறாரு, தாய் உள்ளத்தோடும் சொல்கிறாரு. அடுக்குமான்னு தெரிலங்க, இந்த இயற்கைக்கே அடுக்குமான்னு தெரில. நான் வந்து ஒரு நாளும் வந்து தீய சக்தின்னு திமுகவை சொன்னது இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் எடுத்து அடுத்த நாளே போட்டாங்க. ரைட்டாக விடுங்க. ஆனால் ஜெயலலிதாவை தவிர எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்காரு தீய சக்தின்னு. ஜெயலலிதா அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. திமுக ஒரு தீய சக்தி, ஒழிக்கப்பட வேண்டிய அழிக்கப்பட வேண்டிய சக்தின்றதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மா மறைவுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் பாருங்க, திமுக மேலே என்ன விமர்சனம் வச்சாங்க? அப்படி சும்மா எதிர்கட்சியாக இருந்து இது கூட சொல்லலைன்னா எப்படிங்க? ஏதோ ஒன்று பேசுவாங்க. தெர் வாஸ் நோ அட்டாக். இன்ஃபேக்ட் அண்ணாமலை எமர்ஜி ஆனதுக்கு காரணமே எடப்பாடியுடைய இன்எஃபெக்டிவ்னஸ் தான். அதிமுக வந்து 60 எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு he did not play the role of proper leader of the opposition. அதன் விளைவு 4 எம்எல்ஏ இருக்கிற பிஜேபி played a big role. அண்ணாமலை தான் ரியல் எதிர்கட்சி தலைவர் மாதிரி ஆனார். இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? அவர் தலைவராக இருக்கும்போது பாஜக தலைவர். அது காரணம் என்னன்னா, there was an understanding,
டேபிள் அண்டர் த டேபிள் டீலிங் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. அதனால தான் அந்த கட்சி சோபிக்கல. இப்போ நிறைய பேர் அப்படியே வாக்கின் பண்ணுறாங்களே, வாக்கின் இன்டர்வியூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி வைத்தியலிங்கம், ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், மருது அழகராஜ், ஏடிஎம்கே ஆளுங்களாம் நல்லா இருக்காங்க, வாங்க சேகர் பாபு எல்லாரையும் கூப்பிட்டு போறாரு. ஒன்றும் வித்தியாசம் பெருசா இல்லைங்க. பெருந்தலைவர் காமராஜ் முன்னாலே சொல்லிட்டாருங்க, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு ரெண்டு. இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்துஸ்தான் லீவர் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, ஒரு சோப்பு கம்பெனி தெரியும் உங்களுக்கு. அது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, அது இந்திய கம்பெனி இல்லை. அதன் பேர் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் லீவர் கம்பெனி. புரியுதுங்களா? அது ஒரு 7-8 சோப்பு, லிரில் அந்த மாதிரி நிறைய சோப்பு தயார் பண்ணுது. நம்ம என்ன நினைப்போம், இந்த சோப்பு நல்லா இருக்குப்பா. அதே போல தான் இந்தியன் டுபாக்கோ கம்பெனின்னு ஒரு சிகரெட் கம்பெனி. அதுதான் வில்ஸு, கோல்ட் ஃபிளாக், சிசரு, சார்மினார் எல்லா சிகரெட்டையும் தயார் பண்ணுறது அந்த ஒரு கம்பெனி தான். நம்ம வில்ஸை விட்டுருவோம்ப்பா, நம்ம வந்து இந்த சிகரெட் பிடிப்பானோம். அதுபோல் திராவிட கட்சிகள் ரெண்டுமே வந்து ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தாங்க. அவங்களுக்குள்ள பர்சனாலிட்டி கிளாஸ் தவிர கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கும் பர்சனாலிட்டி கிளாஸ் வந்தது. இல்லைன்னா அந்த கட்சி உடஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நியாயமே இல்லை. ஏணியே எட்டி வச்சார் கலைஞர். எம்ஜிஆருக்கு ஒரு கோவம் வந்துடுச்சு, என்னடா நம்ம தான் இந்த ஆளை சீஃப் மினிஸ்டர் ஆகணும், இவன் வந்து நமக்கு போட்டியாக ஃபீல்டில் முத்துவை கொண்டு வந்து சினிமாவில் குட்டி எம்ஜிஆர் சின்ன எம்ஜிஆர்னு பண்ணி நம்மளை காலி பண்ண பார்க்குறான். நம்ம எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களெல்லாம் கலைக்கிறாங்க. அப்போ தனக்கு எதிராக இவர் வேலை பண்ணுறாரு ஆட்சி அதிகாரத்தை. அப்புறம் தானே சண்டை போகிறா, இவர் கணக்கு கேட்குறாரு, அப்படிலாம் தானே வந்தது. அப்போ இட் வாஸ் ஒன்லி நோ ஐடியாலஜிக்கல் கிளாஷ், நோ தத்துவார்த்த சண்டை, கொள்கை முரண்பாடெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஊழல் பண்ணுறதுல எல்லாம் ஒன்று தான், போட்டுட்டு ஊழல் பண்ணுவாங்க. அதனால் பர்சனல் அனிமாசிட்டி தவிர டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம் இருக்குது சொல்லுங்களேன். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.